வணக்கம். இங்க வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. ஆ ஹேப்பியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ம். சார் அழகு பிச்சை பழனிசாமி சாருக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு. டைரக்டர் சன்லி சார், தேங்க் யூ சார். அவர் செட்ல எப்பவுமே ஒரு மாதிரி அப்படியே அப்படி இருப்பார். அவர பார்த்து நான் நெறைய அட்மையர் பண்ணியிருக்கேன். அந்த ஊர்ல இருக்கிற மாதிரியே நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பார்க்குற ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பெர்சனலா பார்க்குறது. அப்புறம் கேமரா டீம், ஈஸ்வரன் டீம் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ மச். தினேஷ் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் ஏடி சந்துரு, தர்மண்ணா, சுரேந்தர் சார் இவங்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மதுரை, அந்த பாடி லாங்குவேஜ், ஸ்லாங் எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அவங்க தான் லைக் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா என்னால் தெரியல இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா என்னன்னுட்டு. சார் எல்லாருக்கும் நன்றி சார் வந்ததுக்கு. அப்புறமா ஃபைனலாக என்னோட கோ ஸ்டார் அசோக் சார். நான் புதுசு தான், பட் ஸ்டில் அவர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார். என்னை கம்ஃபர்டபுளாக வச்சுட்டாரு. ரொம்ப கைண்டான ஒரு பர்சன், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. அவர் எப்போவே லைக் நான் அவர்கிட்ட போனால் பேசவே முடியாது. அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் அப்படி கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கும் ஜாபாவான்களுக்கும் மேடையில் முன் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கலைத்துறைக்கு 28 வருஷம் முடிஞ்சு 29 வருஷம் ஆரம்பிக்க இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்கேன். சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் விஜய் சார், அஜித் சார், இப்படி தமிழில் மகேஷ் பாபு சார், சிரஞ்சீவி சார், இப்படி எல்லா நடிகர்களோடவும் தெலுங்கில் மோகன்லால், மம்முட்டி சார், இப்படி எல்லா ஹீரோக்களோடவும் மலையாளத்தில், இப்போ லேட்டஸ்ட்டாக ரிஷப் செட்டி சார் கன்னடத்தில், இப்படி ஏகப்பட்ட ஹீரோக்கள் கூட சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிருக்கேன். இந்த 250 படத்தில் பாதிக்கும் மேற்பட்ட படங்கள் புதுமுகங்கள், அறிமுகமாகிற படங்களில் நான் நடிச்சிருக்கேன். அதில் நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் தயாரித்த படங்களை நான் நடிச்சிருக்கேன். அப்படி புதுமுகங்கள் நடிக்கிற படங்களில் புதுமுகமாக வர ஹீரோக்கள் எல்லா கலையும், நடிப்பு, நடனம், சண்டை பயிற்சி, இப்படி சினிமாவுக்காகவே நடிப்புக்காகவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர்றது வெகு சில ஹீரோக்கள் தான் சொல்லணும். அப்படி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வந்த விஷால் சார் அறிமுகமான செல்லமை படத்தில் ஒரு கேரக்டரில் நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ரோஜா கூட்டம் படத்தில் ஸ்ரீகாந்த் சாரோட டக்குன்னு பிளாங்க் ஆகிடுச்சு. ஸ்ரீகாந்த் சார் அறிமுகமான ரோஜா கூட்டம் படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதே போல தான் நம்ம அசோக் சார் நடித்த முருகா படத்துலையும் நான் நடிச்சிருந்தேன். அப்போத்துலேருந்து நான் யோசிச்சுருப்பேன், ஏன்னா எல்லா திறமையும் இருந்தும் இன்னும் இந்த ஒரு இடத்துக்கு அடையிலையே, ஏன் ஒரு பெரிய இடத்துக்கு அடையிலையேன்னு சொல்லிட்டு பல முறை நான் யோசிச்சிருக்கேன். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இங்கே இருக்கவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுகிற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்னா அது அசோக் சார் மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய ஹீரோக்கள் கூட நடிச்சிருந்தாலும் நான் எல்லாரு கூடவும் ஃபோனில் பேசுகிற அளவுக்குலாம் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இன்னும் வளரல. அப்படியே வளர்ந்தாலும் அவங்களோட பேசுகிற அளவுக்கு நம்ம ஈக்குவலான ஒரு இடத்த அடையலை அப்படின்னு நினைப்பேன் நான். பட் நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக முருகன் படத்தில் அவரோட நான் நடிச்சிருக்கும்போது அப்போது எப்படி பழனாரோ அதே போல தான் இப்போவும் எப்போ நம்ம கூப்பிட்டாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் இம்மிடியட்டாக வந்து கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை கௌரவிப்பார். இப்படி இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோட ட்ரெய்லரை நேற்றே ஈகோ ராமன் அப்படிங்கிற திரைப்படத்தை போகிறதுக்கு முன்னாடி இதோடைய காட்சிகள்லாம் போட்டாங்க, ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் போட்டாங்க. நேற்று பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம முருகா அசோக் சார் இந்த படத்தின் மூலிமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இடத்தை அடைவார்ன்ற நம்பிக்கை நேற்றே பார்க்கும்போது தோணுச்சு.
நிச்சயமாக இந்த படத்தோடைய தயாரிப்பாளர், டைரக்டர், இதில் நடித்த ஒவ்வொருத்தருமே நம்ம சாய் கோபி சார், அவரோட நான் வந்து பொங்கி எழுமாநகர படத்தில் எனக்கு மச்சானா அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தார். சிறிய காட்சியாக இருந்தாலும் இந்த படத்தில் நான் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சரி, நம்ம நண்பர் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் போலுக்கு இதில் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவருடைய அவருடைய டைரக்ஷனில், ஐ மீன் அவர் ஃபைட் மாஸ்டர் அவர் பண்ண படம் கங்கணம் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு முக்கிய வில்லனாக நடிச்சிருந்தேன். மிரட்டி விட்டுருந்தாரு. அதே போல் இதில் வந்து இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது இது சிறு படம் அப்படின்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமாக தான் இருக்குது. பாடல்களாகட்டும், காட்சிகளாகட்டும், இந்த மாடை வச்சு பண்ணுறது எவ்வளோ சிரமமான விஷயம். அந்த சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம், இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக, ஒரு அடையாளமாக அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்ட்டாக வந்திருக்க சார் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பிரச்சனையை தாண்டி இந்த படம் ஒரு வழியாக ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேருக்கு இந்த கேமராமேன் சாருக்கும் ஃபஸ்ட்டு படம், அவங்க டைரக்டருக்கும் ஃபஸ்ட்டு படம், ப்ரொடியூசர் சாருக்கும் ஃபஸ்ட்டு படம். ஸோ 10ஓட 11 எல்லோரும் கணக்கு போட்டுறாமல் இவங்க எல்லோரும் ஜெயிச்சாதான் நாளைக்கு எங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்களாம் வளர முடியும். ஸோ அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி படமாக்குங்க. வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்த அனைவருக்கும், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், சக நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நண்பர்கள், அதே போல் மேடையில் இடம் கம்மியாக இருக்கிறதுனால பட் அதே மாதிரி ஆடியன்ஸ்லேயும் உட்காந்து இந்த விழாவை கௌரவித்த அனைத்து நல்ல உள்ளங்கள், நமக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ப்ரெஸ் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டியிலேருந்து ஊடக நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, மனமார்ந்த வணக்கங்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். ஐ திங்க் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இவ்வளோ சீனியர்ஸ் எல்லாம் வந்து மனசால் வாழ்த்தி ஒரு ஊக்கம் கொடுக்கும்போது அதை கேட்டுகிட்டே இருக்கிறதுல இன்னும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் தி சீனியர்ஸ். இப்போ ஆர் உதயகுமார் சாரோ, இல்லை பேரரசு சாரோ, ஆல் தி அதர் சீனியர், சம்பத்ராம் சாரோ சொன்ன மாதிரி முருகா படத்துலேருந்து வி ஹவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து இருக்கிற ஒரு அழகான மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல் ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். தேங்க்யூ. இந்த தருணத்தில் ஆக்சுவலி இந்த இன்விடேஷன் கார்டில் இன்னொருத்தரோட பேர் இருந்துச்சு. பட் அவர் இன்னைக்கு நம்ம கூட ஃபிசிக்கலி இல்லை. திரு கே ராஜன் ஐயா அவர்கள். அவர் பேரே என் ஃபோனில் ப்ரொடியூசர் போல்ட் ராஜன் சார் அப்படி தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிந்தாஸாக போல்டாக மனசில் இருக்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து பேசுவார். அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் த பெஸ்ட் திங் இஸ் அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா மாதிரி. தாத்தா வந்து நம்மளை திட்டினாருனாலும் நல்ல எண்ணத்தில், நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் திட்டுவார். ஐ திங்க் பட் சடன்லி ஒரு நாள் அந்த தாத்தா இல்லைன்னு சொல்கிறப்ப ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் எம்டினஸ் இருக்கும். அந்த எம்டினஸ் நம்ம எல்லாருமே ஆஸ் அ ஃபில்ம் ஃப்ரெட்டர்னிட்டி ஜென்யூன்லி ஃபீல் பண்ணுறோம். வி மிஸ் யூ ராஜன் சார். அண்ட் அவருடைய மறைவு எந்த விதத்தில் நடந்துச்சோ தட் ஒன்லி டீச்சர்ஸ் அஸ் ஒன் திங், தட் லைஃப்பில் நம்ம எதை நோக்கி ஓடுறோன்னு கூட தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் அந்த சக்ஸஸா, இல்லை அந்த காசா, பணமா, மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். த ஒன்லி திங் தட் வி காட் டு டூ இஸ் ஜஸ்ட் நல்லது நினைப்போம், நல்லது செய்வோம், நல்லா இருப்போம். ஐ திங்க் லெட் இஸ் நாட் ஹர்ட் எனிபடி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே மேக்ஸிமம் லிவ் அண்ட் லெட் லிவ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். நெக்ஸ்ட், நிறைய இருக்கிறதுக்கு மனசால் பேசுகிறப்ப ஐ திங்க் ஒரு ஃப்ளோவாக நிறைய போகும். கொஞ்சம் லென்த் ஆஃப் தி ஸ்பீச்சை குறைக்க பார்த்துக்கிறேன். வடம் மஞ்சு விரட்டு. இந்த படம் எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் மஞ்சு விரட்டுன்னு ஒரு விளையாட்டு, ஒரு வீர விளையாட்டு இருக்குங்கிற விஷயம் எனக்கு இதுக்கு முன்னாடியே தெரியல. ஜல்லிக்கட்டு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். மஞ்சு விரட்டுன்னு வந்து இயக்குனர் திரு சங்கிலி அவர்கள் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ண வரப்ப, அண்ட் அவரை பேச கூப்பிட்டா தெரியும், குடு 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 குடுன்னு பேசுவார். அது எப்படி அவர் பேசின வார்த்தையெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுனான்னு நான் முதல்ல உங்களை வார்ன் பண்ணிடுறேன். ஓடுவார். அப்போ அவர் கதை சொல்லும்போது நம்ம வேற நடுவில் பிரேக்கும் அடிக்கக்கூடாதா? சரிண்ணா, மாடு, உண்மைண்ணா, மாமா மின்னல் தான் பேசி. பட் there was ஒன் திங், எனக்கு ஒரு புது வாழ்வியலை, ஒரு புது அனுபவத்தை அனுபவிக்க கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நான் சங்கிலி சருக்கு நன்றி. ஏன்னா இது
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த சங்கிலி சர்கிட்ட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ் அண்ணன். அவருக்கு மனமார்ந்த நன்றி. பிகாஸ் இட் வாஸ் த்ரூ ஹிம் தட் எனக்கு இந்த டீமே அறிமுகமாச்சு. அண்ட் இயக்குனர் பற்றி சொல்லும்போது இயக்குனரோட ஒரு படையினால தான் இது ஃப்ராங்க்லி ஸ்க்ரீனில் இன்னைக்கு இந்த படம் பிரதிபலிச்சிருக்கு. டு தி என்டையர் டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தட் இஸ் சுரேந்தர் சார், தர்மா சார், சந்துரு சார், பீட்டர் சார், ஜெய அண்ணா, everybody. I mean, they've stood by to make this film what it is today. And நடுவில் சொல்லும்போது யூனோ சம்டைம்ஸ் ஒரு 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 எழுத்தாளர் வேணும்னா ஒரு புக்கை வெளியிட்டுடலாம், ஒரு ஆக்டர் ஸ்டேஜ் ட்ராமா தியேட்டர்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சினிமா நடக்கணும்னா அதுக்கு அஸ்திவாரம், அதுக்கு முதலாளி, அதுக்கு முதல் போடுற ஒரு ப்ரொடியூசர், அந்த தயாரிப்பாளர் அவர் தேவை. அண்ட் இது ஒரு சின்ன படமே இல்லை. பிகாஸ் ஒரு படத்தோட கணிப்பு அதோட எவ்வளோ பொருளாதாரம் போட்டு பண்ணியிருக்குங்கிற விஷயம் அதோட மேக்னிடியூட சஃபைஸ் பண்ணாது. ஏன்னா சாதாரணமாக ஒரு புது ப்ரொடியூசரை பிடிக்கும்போது, சார் ஒரே ஒரு லொக்கேஷனில் நடக்கிற கதை சார், கதையில் அழுத்தம் இருக்கும் சார், பெரிய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை சார், இதுக்குள்ளே முடிக்கலாம் சார்னு ஒருத்தரை மயக்கலாம். நம்ம ஊரோட நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை நம்ம ஸ்க்ரீனில் அப்படி பிரதிபலிக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுத்து ஒரு விஷனோட கெத்தாக வந்த ப்ரொடியூசர் தான் திரு ஏ. பழனிசாமி அவர்கள். இது சின்ன படமே இல்லை. எனக்கு முருகா அசோக்னு சொல்கிறாங்க, எனக்கு தயாரிப்பாளராக அமைஞ்சவரும் பழனிசாமி தான். அண்ட் ஆனால் ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி அவரால் எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அவர்கிட்ட சொல்லி காமிக்கணும். ஆஞ்சநேயர் எப்போவுமே அகம்பாவமாக கெத்தா நான் தாண்டான்னு இருக்க மாட்டார். அந்த மாதிரி இவர் அடக்க முடக்குமா இல்லை, இந்த டைரக்ஷன் டீம் அவங்க பார்த்துக்குறாங்க சார். நான் சொன்னேன், அண்ணன் அதோட அஸ்திவாரம் காசு போட்டு படத்தை தயாரிச்சவர் நீங்கள். சில இடத்துல பி ஃபர்ம். அண்ட் இங்கே இருக்கிற சீனியர்ஸ்டையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ப்ளீஸ் தயவுசெய்து அவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆல்சோ கொஞ்சம் கைடு பண்ணுங்கள் சார். பிகாஸ் ஒரு படத்தை நேர்த்தியாக நல்லா பண்ணி முடிச்சிட்டாரு சார். அதை ப்ராப்பராக ஆடியன்ஸை கரை சேர்க்கறதுக்கு வில் நீட் யோர் கைடன்ஸ் சார். ஆனால் நீங்களும் லைஃப்லேயே கெத்தாக இருங்கண்ணா. இன்னைக்கு ஐ திங்க் நீங்கள் ஜாதி பற்றி பேசல, பட் எனக்கு தெரியும் நீங்கள் முத்தரையரோட அந்த லீனேஜில் வரீங்க. அவரை பற்றி வரலாறு நம்ம அவரை படிக்கும்போது அவரெல்லாம் ஒரு வெற்றிக்கு முன்னாடியே பட்டாபிஷேகம் பண்ணி கெத்தா போகிறவர். நீங்கள் ஜெயிப்பீங்கண்ணா, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் கூட நம்ம இருப்போம். நீங்கள் நல்லா பயணிக்கணும், வில் பி டுகெதர். நெக்ஸ்ட் இந்த I'll go a little fast. இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள், விழாவோட நாயகன் முகேஷ் முனுசாமி. நான் முதல்ல ஆக்சுவலி நல்லா பேசலாம்னு நினச்சேன், நான் இப்போ கொஞ்சம் கொலகாண்டில் இருக்கேன். அவரும் அந்த லிரிசிஸ்ட் கூட, பாடலாசிரியர். இவங்க சுத்தமாக நல்லா படிக்கவே மாட்டாங்க. 10ஆம் கிளாஸு 10 அட்டெம்ப்ட்டு, 12ஆம் கிளாஸு 12 அட்டெம்ப்ட். அதனால தான் நான் ஸ்கூலில் படிக்கிற போதே எனக்கு அசோக் அண்ணன் தெரியும், நான் பிடிச்சிருக்கேன், என் ஃபேனு, ஏதோ என் வயசை கூட்டுற மாதிரி. படிக்கவே மாட்டாங்க, யங் தத்தி பசங்க. படிப்பு தலையில் ஏறாதுன்னா ஒருத்தர் இசையமைப்பாளராக வந்துட்டார், ஒருத்தர் பாடலாசிரியராக வந்துட்டார். பட் ஜோக்ஸ் அபார்ட், முகேஷ் ஃபென்டாபுலஸ் மியூசிக் நண்பா, காட் பிளஸ் யூ. ஏன்னா ஒரு கதைக்களம் அமைஞ்சு அந்த ஊர் அந்த சவுண்ட்ஸை பாடுபடுவார். நம்ம நைட்டெல்லாம் பேசுவோன்னா அந்த லைவ் சவுண்டுக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு, இந்த ட்ரெய்லரில் இப்போ இந்த மூமெண்ட்டில் கொடுத்தாங்க, இதுக்குள்ள டெட்லைன் கூட ஒர்க் பண்ண ஜென்யூன்லி நல்லா பாடுபடுவார், நல்லா பாட்டு பாடுவார். இந்த ஒப்பாரி பாடல் அவர் சொன்னது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங் இந்த ஃபிலிம். அதெல்லாம் புதுமையாக இருக்கும். ஆஸ் இன் ரசிகர்களுக்கு திரையில் அவர் சொன்ன மாதிரி ஒரு மாடோட கடைசி ஊர்வலம். எனக்கு கதை சொல்கிறப்பே பண்ணலாம்டா மொதல் சீனா அப்படி வந்து சொன்னார். இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு முருகா படத்தில் வழுக்குமுறையெல்லாம் ஏறினேன். ஜென்மத்தில் நான் வளர்ந்த ஊரில் அவர் வளர்ந்த சூழலில் எனக்கு இதெல்லாம் அமையவே இல்லை. சினிமாவில் இருக்கிற மேஜிக்கே அதுதான். சில விஷயங்களை பியூட்டிஃபுல்லாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்குது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு முகேஷ். அண்ட் ஒருத்தர் என்னதான் எழுதினாரும் அதை திரையில் பிரதிபலிக்கணும்னா அவரோட கண்ணு. இந்த படம் மாடு பற்றின என் பிகெஸ்ட் நண்பன் இந்த படத்தில் இந்த படத்தோட ஹீரோவே அந்த பட்டாணிங்கிற மாடு தான். படத்தில் அவன் பேர் சூர்யா. சூர்யா ஒரு மாடுபிடி வீரனோட ட்ரெயினர் தான் நான். அப்போ நந்தி வச்சு ஒரு படம் எடுக்கும்போது நந்தி இருக்கணும்னா சிவனும் இருப்பார், சிவனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வர். ஈஸ்வர் தான் இந்த படத்தோட கேமராமேன். அண்ட் அவரோட மூணாவது கண்ணுனா ஈஸ்வரன் எவ்வளோ உக்ரமாக எவ்வளோ ரௌத்ரமாக இருப்பார். அவரோட 3 கண் have literally been ஈஸ்வர், ஜோன்ஸ் அண்ட் யுவராஜ் and the entire cinematography team. You have done magic much on screen. God bless you guys. And well, actually நம்ம ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம இந்த விழா ஏதோ சென்னையில் நடக்கிற மாதிரி தெரியல, நம்ம எல்லாருமே அங்கிட்டு வந்திருக்கலாம். தேங்க்யூ எல்லாருமே. நேரில் உங்களோட சப்போர்ட்டும், அந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாருமே, மாவட்டம், யாரோட பேர் நான் யாரோடும் பேர் வேறு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. நமக்கு சோறு போட்ட மகாபிரபு சார், நம்ம முத்தண்ண இதில் காப்பா நடிச்சிருந்தாரு,
ராஜேந்திரன் அண்ணன். ஐ திங்க் தெர் ஆர் சோ மெனி இந்த ஊரில் நமக்கு கூட நின்று ஐ திங்க் இந்த படத்தில் த பெட்டர் திங் இஸ் இந்த கேரக்டர்ஸ்க்கு இப்போ நமோ நாராயண் சார்லாம் ஒரு ரெக்கக்னைஸ்ட் வில்லனாக இருக்கார், நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி அந்த அந்த மண்ணோட வாசனையை பியூட்டிஃபுல்லாக பிரதிபலிக்கிற அந்த ஊர் மொழியை பேசுகிறவங்க, அங்கே இருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸும் சரி, அங்கே இருக்கிற மக்கள் சரி, அந்த அந்த பியூரிட்டி, அந்த இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது ஸ்க்ரீனில் பியூட்டிஃபுல்லாக அவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சதுனால இந்த இந்த திரையில் பிரதிபலிக்கும். இந்த படத்தில் ஒரு டைலாக் இன்ஃபேக்ட் ட்ரெய்லரோட எண்டில் சொல்லியிருப்போம். அது ஸ்பாட்டில் வந்த, நான் என்ன ஒரு மாடுபிடி வீரர்கள் கூட பழகும்போது வந்த ஒரு டைலாக் தான். ஒன்று வெற்றி இல்லை வீர மரணம். நான் சொன்னேன், என்ன வாழ்க்கையோட வாழறாங்க இவங்க, என்ன மைண்ட் செட்டிலடா இருக்காங்க இவங்க, அவங்களோட ரத்தத்தில் ஊறி இருக்கு இந்த விளையாட்டு. இந்த விளையாட்டு பற்றி எப்படி எனக்கு அறியாமல் இருந்துச்சோ, ஜல்லிக்கட்டு மட்டும் பிரபலமாக இருந்ததோ, மஞ்சு விரட்டுலேயே வெவ்வேறு வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் லேண்டில் அப்படியே ஓட விட்டுருவாங்க, ஒன்று வட்டத்தை போட்டு, அதான் வட மஞ்சு விரட்டு. இது எனக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சோ, ஐ திங்க் இந்த விஷயத்தை நீங்கள் திரையில் பார்க்கும்போது அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். வாங்க, நம்ம ஊருக்கு வாங்க, இந்த விளையாட்டை ரசிங்க. நான் யாரோடாச்சும் பேர் சொல்ல மறந்துட்டேன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க, ஏற்கனவே நான் லென்த்தாக வேறு பேசிட்டேன்னு தோணுது. பட் ப்ளீஸ், உங்களோட அன்பு ஆதரவு என்றென்றும் நம்ம கூட இருக்கணும். ப்ளீஸ் கீப் பிளெஸிங் அஸ். ஹீரோயிங்க, சாரி மச்சான், யாழினி. யாழினி எஸ் பாருங்க, இதான் எடுத்து கொடுக்குறாரு, சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. யாழினி ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் கோ-ஸ்டார். ஐ திங்க் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸ்க்ரீன்லேயும் அந்த ட்ரெய்லரில் சில சில கிளிம்சஸ் வரும்போது கூட, ஷி ஹாஸ் எக்ஸ்பிரசிவ் ஐஸ் அண்ட் ஷீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் ஆல்சோ டு ஒர்க் வித். ஐ விஷ் யூ அ வண்டர்ஃபுல் ஃபியூச்சர் அஹெட் கண்ணா. காட் பிளஸ் யூமா. மேக்கப் நமக்கு பண்ணது ரோஹிணி. அவன் ஐ திங்க் அந்த கிராமத்தில் நான் அவ்வளோ அந்த லுக்கில் அழகாக இருக்கேன்னா அதுக்கு தேங்க்ஸ் டு ரோஹிணி. அண்ட் கலையரசன்னா என் நண்பன் பாண்டி. வி ஆல் பீன் ஒர்க்கிங் டுகெதர். அவன் வேற பசங்க பாண்டி. நீ இப்போ படம் பசங்கன்னா நீ என்ன பசங்களாம் வளர முடியும்னா, ஆளாளுக்கு ஏதோ ஏதோ குத்தி காட்டுற ஏஜ் பற்றியே சொல்கிற மாதிரி இருக்குது. தப்பாக இருக்குது இந்த டீமு. பட் காட் பிளஸ் யூடா மச்சான். மிரட்டல் செல்வா அண்ணன், நம்ம படத்தோட ஃபைட் மாஸ்டர். இட் வாஸ் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் சண்டேல சட்டை கிளியே தான் செய்யும், கொஞ்சம் ரத்தம் கித்தெல்லாம் வந்துச்சு. பட் அந்த ஜோஷில் அந்த அவர் த கைண்ட் ஆஃப் வைப் தட் ஹி பிரிங்ஸ் ஆன் லொக்கேஷன் வாஸ் அமேசிங். அவருக்கும் அத்தனை ஃபைட்டர்ஸ்க்கும் மனமார்ந்த நன்றி. தேட்ஸ் அபவுட் இட்ஸ். பேரரசு சாரோட பேச்சை கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கூல் சுரேஷ்ண்ணா. இல்லை மிஷ்கின் சார் மாதிரி கண்ணாடியை போட்டுட்டு ரொம்ப இருட்டாக தெரியுதுன்னு யோசித்தேன். தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். மனமார்ந்த நன்றி. வடமஞ்சு விரட்டு கூடிய சீக்கிரமாக திரையில் வரும். அப்போ உங்களை அனைவரையும் தியேட்டர்ஸில் சந்திக்கிறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். மனமார்ந்த நன்றி ஃபார் பீங் ஹியர். லவ் யூ. தேங்க்யூ. கைதட்டிய கவிதா அவர்கள் ரசிகர்களுக்கெல்லாம் நன்றி. கூல் சுரேஷுக்கு போட்டியா ஆளை கூட்டுட்டான்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மளும் கொஞ்சம் ஆள் சேர்த்துக்கணும். ஆமாம், அசோக் சார் சும்மா வந்தால் பத்தாது, கற்றுக்குங்க, ஆளை கூட்டு வரும் நம்மளும், இல்லாட்டோ சரி வராதுன்னு நினைக்கிறேன். நன்றி. இதுதான் கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. உதயகுமார் சார் சொன்னார், கட்டம் நல்லா இருந்தால் தான் சரியாக வரும்னாரு. கட்டம் நல்லா இருந்தால் கட்டம் கட்டிக்கிறாங்க. அதனால் கட்டம் கட்டுமும் நல்லா இருக்கும்போது கட்டம் கட்டுறாங்க பாருங்கள், அந்த கட்டை வைக்கிறதுக்கும் திறமை வேண்டியிருக்கு. அப்போ தான் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து ஜெயிக்க முடியும். தன்னிச்சு ஆரம்பத்தில் நம்ம தமிழக முதல்வர் விஜய் சார் அவர்களுக்கு இந்த நிமிஷம் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பல காலமாக பல வருஷமாக ஒரு கோரிக்கை அடிக்கடி ஒரு படம், பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள், ஒரு பண்டிகைக்கு படங்கள் வரும்போது தான் கோரிக்கை வச்சுட்டே இருப்பாங்க. அது என்னென்னா ஸ்பெஷல் ஷோ, 5 காட்சி வேணும்பாங்க. அது சில படத்துக்கு கிடைக்கும், சில படத்துக்கு கிடைக்காது. எதுக்கு கிடைக்குங்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்து. இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டாங்க, அனைத்து படத்துக்கும் 5 காட்சிகளுக்கு ஓகே பண்ணுறாங்க. பண்டிகை நாட்களில் எந்த படம் வந்தாலும் சரி 5 காட்சிக்கு ஓகேன்ட்டு இன்றைக்கி அரசாங்கம் அறிக்கை விட்டுருச்சு.
அதே மாதிரி சனி ஞாயிறு 5 காட்சிகள். சின்ன சின்ன பண்டிகைகள், உள்ளூர் பண்டிகைகள் வந்தாலும் அந்த ஏரியாக்குள்ளே 5 காட்சிகள் போட்டுக்கலாங்கிற முதல் முறையாக நம்ம சினிமாவுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு. அதுக்கு முதல்ல விஜய் சாருக்கு நன்றி. நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்குது. 5 காட்சி நீங்கள் அது அப்புறம் நீங்கள் எல்லாத்துக்கும் குறைக்கிட்ட சார், விஜய் சார் விட்டுருங்க சார். எல்லாத்துக்கும் குறை ஒன்று சொன்னால் உடனே சின்ன திட்டு தர மாட்டேங்க, அது பண்ண மாட்டேங்க. இப்போது நல்ல விஷயம் நடந்துருக்குல்ல. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் கெஞ்சிக்கு இருக்கணும், ஸ்பெஷல் ஷோ கொடுங்க, 9 மணி காட்சி கொடுங்கன்ட்டு. இப்போ அது இல்லை, ஓகே பண்ணிட்டாரு. ஆமாம், அது திருப்பி அவராக சொல்லி நல்ல படம் பண்ணாலும் எடுக்கணும்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இந்த இதுக்கு விஜய் சாருக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதுக்கு மட்டும் சொன்ன மாதிரி எல்லா கோரிக்கையும் வச்சோம்னா தலை சுற்றிடும் அவருக்கு. ஏகப்பட்ட சுத்தல் இருக்குது. இப்போது எல்லாம் கிளியர் ஆகட்டும், எல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக உட்காரட்டும். முதல்ல இப்போ தான் அமைச்சர் வந்துருக்கலாம், உட்காரட்டும். அந்த அடிப்படையில் தான் இயக்குனர் சங்கமே நீங்கள் முதல்ல ஸ்டடியாக உட்காந்து நல்லாட்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் கோரிக்கை இருக்குது அப்புறம் சொல்கிறோம் இருக்கோம். டைம் பார்த்து போய் சொல்லிடுவோம். வடம் மஞ்சு விரட்டு. வடம் வடம் மஞ்சு விரட்டு. இந்த வடம்ங்கிற வார்த்தை 2 இடத்துல வரும். அந்த தேர்களுக்கு கட்டுவாங்கள கயிறு, அந்த கயிறுக்கு தேரில் கட்டுற கயிறுக்கு தான் வடம். அப்புறம் கேணி கயிறு, ஆட்டுக்கயிறு, மற்றெல்லாம் கயிறு தான். ஆமாம், அந்த தேருக்கு கட்டுற கயிறு தான் நம்ம அதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அதுக்கு வடம்னு சொல்லுவோம். அதற்கடுத்து வடம்ங்கிற வார்த்தை இந்த மாட்டுக்கு கட்டுற கயிறு தான். அப்போ அந்த மாடு எங்கே வைக்கிறோம்? தேருக்கு நிகராக வைக்கிறோம். அதான் வடம் மஞ்சு விரட்டு. இந்த மஞ்சு விரட்டுங்கிறது 2 இருக்குது. மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இருக்குது. ஊரில் அந்த மஞ்சு இருக்கும், கத்தாழையில் இது பண்ணி ஒரு மஞ்சு, அந்த மஞ்சு கட்டுவாங்க. மஞ்சு கட்டி மாட்டை வெட்டி வரதான் மஞ்சு விரட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது அப்போ சொல்லுவாங்களே, ஜல்லிக்காசும்பாங்கள்ல, ஜல்லிக்காசுக்கு பிரயோஜனம் இல்லாமப்பாங்கள்ல, அப்போ ஜல்லிக்காசு, அந்த ஜல்லிக்காசை துண்டில் கட்டி மாட்டில் கட்டுவாங்க. அதை அடக்கி அந்த ஜல்லிக்காசை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்கள அது போய் சேர்ந்துடும், துண்டை வைக்கிற மாதிரி. அதனால தான் அதுக்கு பேர் ஜல்லிக்கட்டு. இந்த மாதிரி மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது. இது வடம் மஞ்சு விரட்டுங்கிறது இது கொஞ்சம் இது இல்லைன்னா இதில் ஆபத்து கம்மி. மாடு அது இஷ்டத்துக்கு போகாது. அந்த வடத்தோட கண்ட்ரோலில் முதல்ல இருக்கும். அதுக்குள்ளே போட்டு வச்சு அது அடக்கிறது. இது கொஞ்சம் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டோட வடம் மஞ்சு விரட்டுங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பான மஞ்சு விரட்டு தான் இந்த வடம் மஞ்சு விரட்டு. இது எந்த படத்தையும் காட்டும் இல்லை, ஜல்லிக்கட்டு காட்டியிருக்காங்க. வடம் மஞ்சு விரட்டுங்கிறது முதல் முறையாக நம்ம தமிழ் திரைப்படத்தில் காட்டின நம்ம இயக்குனர் சங்கிலி அவருக்கு பாராட்டுக்கள். அப்புறம் அந்த படத்தோட இசையமைப்பாளர் முகேஷ் முனுசாமி சார், பாட்டு எல்லாம் சூப்பர் சார். நல்ல ஒரு நேட்டிவிட்டியாக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள். அதில் ஒன்று சொன்னார் அவர், ஒப்பாரி பாட்டுன்னு சொல்லுவாங்க, டீன் எல்லா டேட்டும் கேட்டுப்போம். அம்மா இறந்து போச்சு, ஒரு ஒப்பாரி சாங் சார். அப்பா இறந்து போயிட்டார், கிராம மக்கள்லாம் சேர்ந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாட்டு. இந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஆனால் மாடு செத்து போச்சு, ஒரு ஒப்பாரி பாட்டுன்னா அது இருந்தாலும் என்னன்னு மியூசிக் என்ன பண்ணுவார், என்ன ஃபீல் ஆகும்? என்னன்னா கிராமங்களில் நிறைய குடும்பங்களில் பெத்த பிள்ளையை விட, பெத்த அப்பா அம்மாவை விட மாடை நேசிப்பார்கள், மாட்டின் மீது பாசம் காட்டுவார்கள். சில அம்மாலாம் குளத்துக்குள்ள குளிப்பாட்ட மாட்டாங்க, அதுவாக குளத்துல குளித்து அதுவாக குளிச்சுட்டு வராங்க. சில பெண்கள் மாட்டு டீல் குளிப்பாட்டுவாங்க, குழந்தை மாதிரி குளிப்பாட்டுவாங்க. குடும்ப உறுப்பினர் மாதிரி இருப்பார் மாடு.
இன்னொன்று இந்த ஒப்பாரிக்கு சொல்கிறேன். ஒரு அப்பன் வந்து 300 ஏக்கர் 400 ஏக்கர் அப்படின்னு பல கோடிக்கு சொத்து சேர்த்து வைப்பான் பிள்ளைகளுக்கு. அந்த அப்பா செத்து போயிட்டா அந்த அப்பனுக்கு யாரும் சமாதி கட்டுறதில்ல, மிஷினில் எரிச்சிட்டாங்க இப்போ. ஆனால் கிராமங்களில் குழந்த மாதிரி வளர்த்த ஒரு மாடு செத்து போச்சுன்னா இந்த தோட்டத்துலேயே மாட்டுக்கு சமாதி கட்டுவாங்க. செத்த அப்பனுக்கு சமாதி கட்ட காலத்தில் மாட்டுக்கு சமாதி கட்டி அதுக்கு இறந்த நாள் இருக்குது. அந்த இறந்த நாளுக்கு அது மாலையெல்லாம் போட்டு கும்பிடுவாங்க. அது கிராமத்து கல்ச்சர் தான். ஆடு மாடு கோழி மனிதர்கள் எல்லாம் ஒன்றா பழகுனது தான் அந்த கிராமத்து கலாச்சாரம். இன்றைக்கி நிறைய கிராமத்து படங்கள் வர்றதில்லை. ஏன்னா அவங்க நிறைய இயக்குனர் எடுக்கிறதில்ல. ஏன்னா அவங்க வேறு மாதிரி ஒரு பேன் இண்டியா மூவி கிராமத்து படம் எடுத்தால் நம்மளை ஒரு குறுகிய வட்டத்தில் அடைச்சிருவாங்களோ, ஒரு ரொம்ப சீப்பாக நடிச்சிருவாங்களோ, பிரம்மாண்டமாக எடுக்கணும், துப்பாக்கி எடுக்கணும், கன் எடுக்கணும், சுடணும், சேசிங் இருக்கணும், த்ரில்லர் கொலை, இது அப்படி எடுத்தால் நம்ம பெரிய டைரக்டர்னு நினைப்பாங்கன்ட்டு தப்பாக நினைக்கிறாங்க. அது இல்லை. கிராமத்து கதையில் எந்த இயக்குனர் ஜெயிக்கிறானோ அவனு தான் லைஃப் லாங்காக பேர் இருக்கும் அவனுக்கு. ஏன்னா கிராமம் அவ்வளோ ஒரு வீரியமானது. இந்த சூழலில் இன்னைக்கு ஒரு கிராமத்து கலாச்சாரத்தை தான் எடுத்த இயக்குனர் சங்கிலி அவரை நான் பாராட்டேன், இன்னும் பாராட்டேன். அப்புறம் ட்ரெயிலர் பார்க்கும்போது நான் அது ஃபஸ்ட்டு வியந்தது என்னென்னா கேமராமேன் ஈஸ்வரோட ஒர்க்கு. மெரிட்டர் என்ன டோன், அந்த 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 கிராமத்து அந்த மனம் வாங்க, கிராமத்தோட காட்சி, அந்த மாடு வந்து அந்த மண்ணை உதரும் பாருங்க, அதெல்லாம் உண்மையாக நம்ம மேலே விழுகிற மாதிரி இருக்கு சார். ரொம்ப அந்த கிராமத்தை அப்பயே அவர் கரெக்டாக கொண்டு விட்டார். நம்ம இயக்குனர் இமயம் வாராஜா சொல்லுவார், நான் படப்பிடிப்புக்கு செல்லும் பொழுது என் கேமராமேன் கண்ணன் என்கிற 2 கண்களைத்தான் எடுத்து செல்வேன், அதுக்கு தான் ஆகாயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்குற வலிமை இருக்கும் பாரு. யாரும் சொன்ன மாதிரி ஈஸ்வர் இவர் நெற்றிக்கன் எடுத்து விட்டார். இவர் நம்ம சங்கிலி ஈஸ்வரோட நெற்றிக்கனை வச்சு படப்பிடிப்பு எடுத்துருக்காரு. நான் ஒன்றே ஒன்று சார், நான் ட்ரெயிலில் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சின்ன சின்ன படம் பார்ப்போம். அதில் பாதி படத்துக்கு மேலே ஆசைக்காக எடுக்கப்பட்ட படங்கள். ஏன் சொன்னாங்கல்ல, படமாக சரியில்லை, அவர் இதே கூட சொன்னார், உனக்கு கதையை கேளுங்கியா, நல்ல உடம்பா எடுங்கியான்னாப்புல ராஜன் சார் சொன்னார். அவர் புடிச்சருக்காக பொங்கி எழுந்த ராஜாவும் சொன்னார். என்ன சொன்னால், ஆசைக்காக எடுக்கிற படம் வேறு. என் பையன் ஹீரோ, என் தம்பி டைரக்டர் ஆக்கணும், நான் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்னு எனக்கு பேர் வரணும், இந்த நோக்கத்தில் எடுக்கிற படங்கள்லாம் ஈசல் மாதிரி அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே ஊந்துடும். நீங்கள் படத்தை படமாக எடுக்கணும், நேசிக்கணும், லவ் பண்ணணும். ஒரு படம் வெற்றி படம் கொடுத்து மக்களை எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கணும், அந்த நோக்கத்தில் வைக்கணும். படம் பார்க்க வைக்கிறது இல்லை, மக்களை திரும்பி பார்க்கணும்னு நினைக்க வைக்கணும். அப்படி எடுக்கிற படம் தான் ஜெயிக்கும். அதுதான் படம், அதான் திரைப்படம். நான் ஆசைக்கு என்ன பண்ணுறது, ஊரில் திருவிழா இருக்கும், திருவிழா கடையில் அந்த ஊர்லேயே ரெகுலராக ஹோட்டல் இருக்கும், ஒரு கடையெல்லாம் இருக்கும், அவன் தரமாக பண்ணிட்டே இருப்பான். இந்த திருவிழா கடையில் ஸ்வீட் கடை போடுறான் பாருங்க, அவன் தரத்துக்கு கவலை மாட்டான். அதனால் இன்றைக்கி இந்த திருவிழா இந்த ஊர் இன்னொரு ஊர் தரம் இருக்காது. ஆமாம், அது மாதிரி இந்த படம் பார்க்கும்போது, இந்த வடம் மஞ்சு விரட்டு ட்ரெய்லர் பார்க்கும்போது, இது ஆசைக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, ஜெயிக்கணும். ஒரு நல்ல படத்தை கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும், அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம். சங்கிலிக்கு வந்து இயக்குனர் சும்மா வந்து நானும் இயக்குனர், என் பேரும் டைட்டில் இயக்குனர் சங்கிலின்னு வரணுங்கிறக்க இல்லை, சங்கிலி யாருன்னு காட்டுக்கிற எடுத்தது.
ஒரு டைட்டில் கார்டுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. எல்லா டெக்னீஷியன் சரி, அவர் பாடலாசிரியராக இருக்கட்டும், மியூசிக் டேரக்டர் இருக்கட்டும், கேமராமேன் எல்லாம் உழைச்சிருக்காங்க. அது இந்த ஒரு ட்ரெய்லர் நான் உங்களோட உழைப்பை பார்த்தேன், உங்கள் வெறியை பார்த்தேன். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுங்க சார், நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அசோக் இன்னொன்று எப்படின்னா, இதில் எங்கள் மேடையில் திருப்பாச்சி வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. ஆமாம், ஏன் திருப்பாச்சியில் என்னோடய படத்தில் ஒர்க் பண்ண நம்ம சம்பத் ராம் அண்ணன், கூல் சுரேஷ். நான் வந்து அப்போ ஃபஸ்ட் எனக்கு முதல் படம் தானே. கூல் சுரேஷ்லாம் அப்போ ஃபேமஸான நடிகர். அவர் வச்சு வேலை வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன இல்லை இதெல்லாம் டைலாக்காக பாரு, அப்போ இது இப்படி மாற்றலாமா பாரு. என்னடா விஜய் சாரோட சொல்லலை, இவர் டைலாக் மாற்ற சொல்கிறாரு அப்படின்னு. இல்லை சார், கொஞ்சம் இப்படி தான் கொஞ்சம் உட்காந்து ரசிப்பாம்பாங்க. சரி, அவர் சொன்ன கிளாஸ் மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அம்மா புது இயக்குனர்ல, அதனால் இன்றைக்கும் திருப்பாச்சி பார்த்து நம்ம யூனிட்டு மெட்ரோ சிவா, ஆமாம் 3 பேரும் இங்கே என்னோடய யூனிட்டில் இருக்காங்க, அவங்களோட வாழ்த்துக்கள். அசோக் சார், அசோக் எல்லாரும் முருகா அசோக்கும்பாங்க. இன்றைக்கும் முருகா அசோக், முருகா அசோக்னா என்றைக்குமே முருகன் உங்களோட விட்டுட்டே இருக்கார் சார். அது பெரிய விஷயம். எல்லாருக்கும் ஒரு படப்பேர் ஒட்டிக்கும், ஆனால் உங்களுக்கு முருகரே ஒட்டியிருக்காரு. கண்டிப்பாக என்றைக்கும் கூட இருப்பார், பெரிய வெட்டி உங்களுக்கு கொடுப்பாரு. அசோக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதான், சும்மா ஆசைக்கு ஹீரோ நடிச்சு போகிறவரில்லை. இந்த சினிமாவோடு அவர் அந்த கட்டு புரண்டு சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறவர். அவர் சும்மா விட மாட்டார் சார். அவர் சினிமா உங்களை விடாது சார், நான் சொல்கிறேன். ஏன்னா நீ சினிமா உண்மையாக நேசிக்கிறிய, சினிமா உண்மையாக லவ் பண்ணுறிய. ஒரே ஒரு கமிட் ஆகிட்டோம், எப்போ ஷூட்டிங் கூப்பிட்றாங்களோ அப்போ போவோம், என்ன டைலாக் கொடுக்குறாங்களோ பேசிட்டு போவோம். அந்த ரகம் இல்லை இந்த அசோக். இன்வால்வ் ஆவார், இதில் என்ன பண்ணலாம் கேட்பாரு. அது அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு சார். அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தன் என்னைக்கா பிரியலை ஜெயிப்பான் சார். இன்னொன்று, இந்த படம் கிராமத்து சூழலை, கிராமத்து மனத்தோடு இந்த படம் எடுத்துருக்காங்க. என்னைக்கு ஒரு ஹீரோவுக்கு வந்து யார் முதல்ல எப்படின்னா, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணாலும் மதுரை வீரன் அப்படிங்கிற அந்த கிராமத்து மனத்தோடு கிராமத்து கலாச்சாரத்தோடு எடுத்த படம் தான் அவரை சூப்பர் ஸ்டாராக முதல்ல அஸ்தரம் உட்கார வச்சது. அது மாதிரி சிவாஜி கணேசன் சார், நடிகர் சிவாஜி கணேசன் என்ன படம் பண்ணார். ஆனால் பட்டி தொட்டில் தியேட்டருக்கு வண்டி எட்டிட்டு வந்து பார்த்த படம்னா பட்டிக்கடை பட்டணமா, வண்டியில் தான் இறங்குவாங்க எல்லாம். அங்கே முதல்ல சைக்கிள் நிற்கும், அந்த படத்துக்கு வண்டி எட்டி இறங்குனாங்க. சிவகுமார் சார் நிறைய படம் பண்ணார். ஆனால் இன்றைக்கும் அவருக்கு பெரிய அடையாளங்கிறது ரோஜா புரோகிகாரி கிராமத்து படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் நிறைய படம் பண்ணார். அன்னொரு ஆலயம், அன்புக்கு நாளிடம் நிறைய பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு அந்த தகுதியை கொடுத்த படம் முரட்டுக்காலை. அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் எங்கள் ஊரில் முதல்ல கமலஹாசன் அவர் படத்துக்கு வந்து இதே மாதிரி வண்டி கட்டி வந்து இறங்கி பார்த்த படம் சகலகலா வல்லவன். விஜய் சார் கில்லி, உங்களுக்கு சிட்டியில் நடக்கிற கதையாக இருந்தால் கூட அந்த கபடிங்கிறது கிராமத்து விளையாட்டு. அந்த கிராமத்து விளையாட்டு தான் அதுக்கு வந்து அந்த படத்தோட களமே தான். அந்த கில்லி வந்து பட்டி தொட்டலாம் பட்டை கிளப்பிச்சு. அஜித் சார் வீரம் கொண்டு அந்த அடுத்தல் மக்கள் கொண்டு சேர்த்துச்சு. சூர்யா சார் பார்த்தா சிங்கம், கார்த்திக் சார் பார்த்தா பருத்திவீரன். இன்னைக்கு பருத்திவீரன் நடிக்கிறதுக்கு ஒரு படம் வரல, ஒத்துக்கணும். அப்போ ஒரு ஹீரோ வந்து நீங்கள் கோட் சூட்டு போட்டு கன் எடுத்துகிட்டு சுட்டா மட்டும் ஹீரோ இல்லை.
நீங்கள் கிராமத்தில் இறங்கி பண்ணணும், கிராமத்து கதையை பண்ணணும். ஒரு கிராமத்தை நான் நடித்து வெற்றி அடைஞ்சா தான் நீங்கள் தமிழ்நாட்டில் முழுமையான ஹீரோ. நான் ஃபேண்டசி ஹீரோ, நான் இதுக்கு பேன் இண்டியா மூவி பண்ணுறேன், கோட் தான் போடுவேன், ஷூ தான் போடுவேன், துப்பாக்கி தான் கையில் வச்சுக்கிருவேன்னா நீங்கள் முழுமையான ஹீரோ ஆக முடியாது. இன்றைக்கி எம்ஜிஆர்லேருந்து, சிவாஜிலேருந்து, ரஜினிலேருந்து, கமல்லேருந்து, விஜயிலேருந்து, அஜித்லேருந்து இன்ன வரைக்கும் உள்ள ஹீரோ வரைக்கும் கிராமத்தில் இறங்கி அடித்தா தான் முழுமையான ஹீரோ. அசோக் அவர்கள் வடம் மஞ்சு விரட்டு இந்த கிராமத்து கதையில் கிராமத்து நாயகனா ஒரு வீரமுள்ள இளைஞனா நடிச்சிருக்காரு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பெரிய அசுவத்தை கொடுக்கும். கேட்காமா கொஞ்சம் நீங்கள் எதிர்த்து பயமாக இருக்கு, கொஞ்சம் உட்காருங்க. கதாநாயகி யாழினி முருகன். இந்த அவங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு விரும்பாண்டியில் அபிராமி பார்த்த மாதிரியே இருக்குது. ஆமாம், நல்லா நடிச்சிருந்தீங்க. அந்த ஆம்பளை சட்டை போட்டோடனே கரெக்டாக பக்கா அந்த கிராமத்து லுக்கு. எங்கள் ஊர்லாம் ஆம்பளை மாடு வளர்க்குறத விட பொம்பளைங்க தான் அதிகம் மாடு வளர்ப்பாங்க. அவங்க தான் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணுறது, பராமரிக்கிறது எல்லாமே அவங்க தான். ஆம்பளை கரெக்டாக நேரம் இழுத்து கொண்டு ஜல்லிக்கட்டு விடுவாங்க. அதை பராமரிக்கிற லேடிஸ் தான் கரெக்டாக. அதெல்லாம் நீங்கள் உங்களை பார்த்தோன்னே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சு எங்களுக்கு பெரிய அளவில் எங்களுக்கு கிராமத்து கதையெல்லாம் கொஞ்சம் கிடைக்கல. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்களும் பெரிய அளவில் வெற்றி அடையணும். அடுத்து இந்த வடம் மஞ்சு விரட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த படத்தின் தயாரிப்பாளர் பழனிசாமி. ஆமாம், அவரை பிடிச்சதுன்னா நம்மளை மாதிரி அதிகம் பேசல. அவர் வந்தார், வந்தவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உட்காந்துட்டார் அவர். ஆனால் இப்படி ஒரு கதை எடுத்து நல்லா தெரியும். இது நம்ம சின்ன படிச்சுட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இது சின்ன பட்ஜெட்டே இல்லை. பொருளாதார ரீதியாக என்ன எவ்வளோ செலவு பண்ணுங்கிற பொறுத்துலாம் இங்கே பட்ஜெட்டில் தரம் பேசணும். இந்த படத்தோட தரம் பேசுது, ஒவ்வொரு ஃப்ரேம் தரம். பழனிசாமி இந்த படம் வெற்றி அடைந்து நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களை மாதிரி பிடிச்ச சொன்னாங்களே பிடிச்சன்னு நீங்கள் உதயகுமார் சார், இவர் கரெக்டாக கதையை தேர்ந்தெடுத்துக்கார் சார், கரெக்டான இயக்குனர் தேர்ந்தெடுத்துக்கார் சார், கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் பண்ணிக்காரு, கரெக்டான ஹீரோ தேர்ந்தெடுத்துக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற தயாரிப்புலாம் விட்டுருவோம், கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லதாக இருப்பவங்களே அவ்வளோ பாராட்டுவோம். கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல மற்ற தயாரிப்பு விட்டுருவோம். இப்போ கண்ணு தெரிஞ்ச ஒரு நல்ல தயாரிப்பாளர், தரமான தயாரிப்பாளர் பழனிசாமி அவர்கள். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி அடையணும், தொடர்ந்து வெற்றி அடைங்க. நன்றி, வணக்கம்.